ஹாய், இன்றைக்கி உங்கள் கூட வந்து எப்படி ஈஸியாக மிக்சியிலே வந்து வெண்ணெய் எடுக்கிறதுனும் அப்புறம் வந்து பிரண்டை ஊறுகாய் இந்த 2 ரெசிபியும் தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். வெண்ணெய் எடுக்கிறது ஒரு ரெசிபி கிடையாது, பிரண்டை ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்போவுமே வெண்ணெய் எடுக்கிறப்போ வந்து காலையில் 5:45 6 மணி அந்த டைம்லேயே வந்து எடுத்துருவேன். ஏன்னா கொஞ்சம் வெயில் வந்துருச்சுன்னா வந்து வெண்ணெய் வந்து கை ஃபுல்லாக ஒட்டும், இல்லைன்னா அந்த பாத்திரத்துலலாம் நிறையா வந்து ஒட்டி வேஸ்ட் ஆயிரும். அதனாலேயே வந்து நான் அந்த டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சூரியன் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், மறுநாள் பண்ணிக்கலான்னு அப்படியே விட்டுருவேன். 5:45 6 மணி லைட்டாக இருட்டாக இருக்கிறப்பே இந்த ப்ராசஸ் வந்து பண்ணிடுவேன். பாலில் மேலே இருக்கிற ஆடை அப்புறம் தயிரில் இருக்கிறத எல்லாம் எடுத்து ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஒரு 2 நாள் வந்து அப்படியே வந்து நார்மல் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருவேன். ஃப்ரீசரில் வைக்கிறதுனால வைக்கலாம், இல்லைன்னா நார்மல் ஃப்ரிட்ஜ்லேயே வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்புறம் நீங்கள் அடிக்கிறப்போ வந்து முன்னாடி நாள் நைட்டே ஒரு பாட்டிலில் வந்து தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அந்த தண்ணியை தான் ஊற்றி அடிக்க போகிறோம். மிக்சியை எடுத்து நல்லா ஃபஸ்ட்டு கழுவிடுங்க. நல்லா அப்படியே அந்த காஞ்ச மிக்சி இருக்கும்ல அப்படியே அதில் ஊற்றாதீங்க, அப்புறம் அடியில் லைட்டாக பிடிச்சிக்கும். அதனால் நல்லா கழுவிட்டு நார்மல் தண்ணியில் வந்து கழுவிட்டு அப்புறம் நீங்கள் ஆடை எடுத்து வச்சுருக்கீங்களா அதில் பாதி போட்டுட்டு கொஞ்சம் தயிர் இருந்துச்சுன்னா அதுவும் ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா அந்த ஆடையை போட்டுட்டு பாதி மிக்சிக்கு அந்த ஆடையை போட்டுட்டு ஒரு 3/4 மிக்சி அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றுங்க. நம்ம ஜில் வாட்டர் வச்சுருக்கோம்ல, வாட்டர் பாட்டில் ஊற்றி வச்சுருக்கோம்ல அதை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வச்சு அடிச்சிங்கனாலே சூப்பராக வந்துடும். நீங்கள் இந்த ஆடை எடுத்து வச்சு அடிச்சிங்கன்னா 2 நிமிஷத்துலேயே சூப்பராக வந்துடும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அந்த மிக்சி மூடி இருக்கும்ல அதில் வந்து அப்படியே மோர் வந்து தண்ணி மாதிரியும் அந்த வெண்ணெய் வந்துருச்சுன்னா உருண்டு 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 குண்டு குண்டாக வந்து அந்த மிக்சி மூடியில் வந்து அந்த மிக்சி ஓட்டுற ஸ்பீடுக்கு வந்து மேலே அப்படியே தெரியும், நமக்கு நல்லாவே தெரியும். மிக்சி மூடியை பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து வெண்ணெய் ஃபுல்லாக கரைஞ்சி அப்படியே வந்து மிக்சி அடியில் மிக்சி மூடி எல்லா இதுலேயும் நல்லா பிடிச்சிரும். அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. சுடுதண்ணி வச்சு கழுவி கீழே ஊற்றணும், அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு சில நாள் நீங்கள் வெயில் வந்ததுக்கப்புறம் அடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நேரம் அடித்தாலும் வெண்ணெயே வராது, கூழ் மாதிரி ஆயிரும். அப்படின்னா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஊற்றி வச்சுருங்க. மறுநாள் வந்து கொஞ்சம் நேரமே வந்து அடிச்சிடுங்க. வெயில் வந்ததுக்கப்புறம் அடிச்சிங்கன்னா ஒரு சிலது அப்படி தான் இருக்கும். நான் மிக்சியில் அடித்து பழகிறப்ப வந்து நிறைய டைம் வந்து 8 மணி 9 மணிக்கெலாம் அந்த மாதிரி அடித்து எனக்கு வெண்ணெயே வராது. அடிப்பேன், ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கூட மிக்சியை பிடிச்சிட்டே நிற்பேன். வந்துருச்சான்னு பார்த்துக்கிட்டே நிற்பேன், வரவே வராது. கூழ் மாதிரி இருக்கும். எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் ஊற்றி வச்சுருவேன். மறுநாள் அடித்து பார்ப்பேன், ஒரு சில நாள் வரும், ஒரு சில நாள் வராது. அதுக்கப்புறம் தான் வந்து அம்மா சொன்னாங்க, அம்மாலாம் வந்து சிலுப்புவாங்க மத்து வச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெயிலுக்கு முன்னாடி காலையில் எழுந்திரிச்சோன்னே நேரமே சிலுப்பிடுவாங்க. நான் சொன்னேன் மிக்சியில் அடித்தேன் வரமாட்டிங்கன்னா கொஞ்சம் வெயில் வராதுக்கு முன்னாடியே பண்ணுனாங்க. அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி இப்போ பர்ஃபெக்டாக வரும். கொஞ்சம் கூட வந்து கையிலையும் ஒட்டாது, மிக்சியிலையும் ஒட்டாது, சூப்பராக வரும். போன டைம் வந்து நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து வடிகட்டி அப்படியே வந்து ஐஸ் வாட்டரில் போட்டு நல்லா அப்படியே அந்த மோர் தண்ணியெலாம் போனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலான்னு. இந்த டைம் என்ன பண்ணியிருக்கேன்னா, எல்லாம் மிக்சியில் 2 மிக்சி 3 மிக்சி அடிக்கிறீங்க அப்படின்னா எல்லாம் ஒரு பாத்திரத்தில் ஒன்றா ஊற்றி அப்படியே கையை வச்சு இப்படி கையில் அந்த தண்ணி தழும்புற மாதிரி பண்ணோம்னா எல்லா இதுவும் ஒன்று சேர்ந்துடும். அப்படியே எடுத்து நம்ம கூலிங் வாட்டரில் போட்டு நல்லா இந்த மாதிரி விரலை வச்சு அழுத்தி இது பண்ணிங்கன்னா மோர் எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி எல்லாம் போயிடும். நீங்கள் காய்ச்சறதுக்கு நேரம் இல்லைன்னா கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு மெதுவாக காய்ச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த மோரும் அந்த தண்ணி இதெல்லாம் போகாமல் இருந்துச்சுன்னா வெண்ணெய் வந்து கெட்டு போயிடும். அதனால் வந்து இந்த மாதிரி நல்லா அழுத்தி இது பண்ணணும், அவ்வளோதான். இதை வந்து ஒரு வாரம் எவ்வளோ நாள் வேணாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு மெதுவாக நீங்கள் வந்து காய்ச்சிக்கலாம். நான் ஆல்ரெடி கொஞ்சமாக வந்து வெண்ணெய் எடுத்து வச்சுருந்தேன், அது கூடயே வந்து சேர்த்து போட்டு வச்சிட்டேன். சரி, ஓகே, அவ்வளோதான், அந்த ப்ராசஸ் முடிஞ்சு. அந்த நெய் காய்ச்சறது ஒன்றும் இல்லை, வெண்ணெய் எடுத்து அப்படியே வடச்சட்டியில் போட்டு சிம்லேயே வச்சிட்டிங்கன்னா நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் முருங்கையில போட்டு அப்படியே அந்த கொதி அடங்குனது ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அப்படியே வடித்து வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பிரண்டை ஊறுகாய் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுட்டு பிரண்டை வந்து கொட்டிக்கிட்டேன். நான் அந்த பிரண்டை போய் காட்டில் நிறைய பொறிச்சிட்டு வந்தேன். அந்த முத்தின பிரண்டையை வந்து அந்த நரம்பெலாம் எடுத்துகிட்டு பொடி பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சம் இளம்பிரண்டையாக இருக்கிறத ஊறுகாய், தொக்கு, சட்னி இது மாதிரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக இலையை மட்டும் கிள்ளிட்டு அப்படியே வந்து சிசரில் கத்தி வச்சு கட் பண்ணி இந்த மாதிரி அடுப்பை மீடியம்லேயே வச்சுட்டு வதக்குனிங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 6-7 பல் பூண்டு போட்டு இந்த மாதிரி ஈவனாக கலர் மாறினதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சுருங்க. தொக்கு பண்ணுறதுனா இது தேவையில்லை, கொஞ்சமாக வெந்தய பொடி கூட போட்டு கம்முன்னு விட்டுறலாம். ஊறுகாய் பண்ணுறதுனால கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வெந்தயம் 2 ஈக்குவலாக 1 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுட்டு சிம்லேயே வச்சு வறுத்து அந்த கடுகு வந்து பொரியிறப்போ வந்து அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போ பிரண்டையை வச்சு பண்ணுற மாதிரியே கொத்தமல்லி, புதினா, கறிவேப்பிலை, அப்புறம் இந்த வல்லாரக்கீரை இருக்குதுல்ல அது,
அப்புறம் வந்து முடக்கத்தான் கீரை, இந்த மாதிரி எல்லா கீரையும் வச்சு இந்த மாதிரி பண்ணலாம், சூப்பராக இருக்கும். செல்லாக்குட்டிக்கு வந்து நான் முன்னாடி நாள் வந்து குதிரைவாளியில் பிஸ்கட் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி சூடாக இருக்கிறப்ப அவன் பெருசாக அதை சாப்பிட்டுக்கல, சும்மா கடிச்சான் அவ்வளோதான். இப்போ டிஃபன் பாக்ஸில் போட்டு நல்லா வச்சுட்டேன். மறுநாள் வந்து அதை 2-3 பிஸ்கட் சாப்பிட்டான், வேணும்னு வாங்கி. அது எப்படி இருந்துச்சுன்னா, அந்த நம்ம சூஸ் பெரி சாப்பிடுவோம்ல, அந்த டேஸ்ட்டில் இருந்துச்சு. குதிரைவாளியும் கோதுமை மாவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் குதிரைவாளிக்கு பதிலாக சாமை, வரகு, திணை, அந்த கம்பு கூட யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இப்போ ரெண்டுமே நல்லா ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து கடுகு, வெந்தயம் இதை வந்து நல்லா மிக்சியில் பொடி பண்ணி ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுட்டு, அதே மிக்சியில் வந்து நம்ம பிரண்டையை வந்து அரைச்சிக்கலாம். பிரண்டை வந்து ரொம்ப தண்ணி விடாமல், அந்த புளி தண்ணி ஊற வச்சுருந்தோம்ல, புளி கொஞ்சமாக, அந்த தண்ணியை மட்டும் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. லாஸ்ட்டாக வந்து நீங்கள் தாளிக்கிறப்ப கொஞ்சம் மிக்சியை மட்டும் கழுவி ஊற்றினா போதும். ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா அது தொக்கு ஊறுகாய் மாதிரி இருக்காது, அது ஒரு மாதிரி சட்னி மாதிரி ஆயிரும். புளி வந்து இதில் அதிகமாக சேர்த்துக்காதீங்க, ஏன்னா புளி நார்மலாக எல்லாத்துலேயும் சேர்த்துட்டு தான் இருக்கும். பிரண்டை வந்து நம்ம ஒரு ஹெல்த்து பெனிஃபிட்காக வந்து சாப்பிட்டுடுறோம். அதனால் வந்து அதில் புளி அதிகமாக சேர்க்க வேண்டாம். அது என்னோடய ஒப்பீனியன், உங்கள் இஷ்டம் தான். நான் கொஞ்சமாக தான் வந்து சேர்த்துருக்குறேன். இப்போ அரைச்சி வச்சுட்டு இப்போ தாளிச்சிடலாம். நல்லெண்ணெய் வந்து ஒரு 100-150 ஊற்றிருக்கேன். நான் இன்றைக்கி பிரண்டையும் கம்மியாக தான் இருந்துச்சு, நான் கம்மியாக தான் வந்து பண்ண போகிறேன். எப்படியும் ஒரு வாரத்தில் தீந்துடும். நீங்கள் நிறைய பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, ஒரு 2-3 வரமிளகாய், இது நல்லாயிருக்கும் இடையில கடிப்படுறப்ப, அதுக்காக வரமிளகாய் சேர்த்துருக்குறேன். சிம்லே வச்சு கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. அடுப்பு சிம்லே இருக்கட்டும். ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பிரண்டை இதை சேர்த்துக்கோங்க. இது சேர்க்குறப்ப நீங்கள் கரண்டிலே அள்ளி போடுறது பெட்டர். இந்த மாதிரி கொட்டினீங்கன்னா பக்கத்தில் யார் மேலேயாவது எண்ணெய் தெரிச்சிரும், இல்லை ஃபோனில் எதுலையாவது தெரிச்சிரும். அதனால் வந்து நீங்கள் கரண்டியில் அள்ளி போட்டு லாஸ்ட்டாக வலிச்சு விட்டுக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸியை கொஞ்சமாக ஒரு 50 ml தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிடுங்க, அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் சிம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பெருங்காயத்தூள், அப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்ல கடுகு, வெந்தயம், அந்த பவுடர் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நாட்டு சக்கரை நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். அது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. இது புளிப்பு, லைட்டாக காரம், இனிப்பு, காரம், அப்புறம் அந்த பிரண்டையில் ஒரு நமப்பு ஒரு மாதிரி இருக்கும். அதனால வந்து அது இருக்காது, தெரியாது. ஆனால் வந்து நான் இனிப்பு கொஞ்சம் லைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சேர்த்துருக்கேன், லைட்டாக. ஆனால் இனிப்பு வந்து அந்த ஊறுகாயில் வந்து தெரியாது. ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10-20 நிமிஷம் வந்து சிம்லேயே விட்டு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க, அடி பிடிச்சிரும். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா வெளியிலே கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தயிர் சாப்பாடு கூடயும் மோர் சாப்பாடு கூடயும் சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிரண்டை கிடைச்சா.